பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காந்திமதி வந்து அரசி கிட்ட மெதுவா கேக்குறாங்க. அரசி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ வந்து இதுக்கு சம்மதம் சொல்லுவேன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மாச்சி, நீ என்ன பேச வரன்றது எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. நீ சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ குமாருக்கும் எனக்கும் கனெக்ஷன் பண்ணி விடணும்னு நினைக்கிற. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிற. உன் ஆசை நிறைவேறாது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இத்தோட முடி. வீட்டுல எப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுல நீங்க இப்படி ஒரு வேலையை செய்றீங்கன்றது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்ச அம்புட்டுதான். உங்களை என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுன்றாங்க. ஏண்டி, குமார் உனக்கு முறை பையன். உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன குறைய கண்டுபிட்ட நீன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மாச்சி, நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை வேண்டவே வேண்டாமாச்சி. தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்கையோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுற அம்மாச்சுன்றாங்க. ஏண்டி, அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா கோமதி அந்த இடத்துக்கு வராங்க. கோமதி வந்து, என்னாச்சு? என்ன என் மகக்கிட்ட ஏதோ மந்திரம் போட்டுட்டு இருக்க? என்னம்மா கதைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லடி அதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மா, நான் சொல்றேன் உண்மை என்னன்றதுன்னு சொன்னதும் உடனே காந்திமதி பின்னாடி இருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்லிட்டு அரசியும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஆமாம்மா, என்ன? நீ வந்ததுல இருந்து குமாரன் கொஞ்சம் ஓவராவே இங்க வந்து வந்து போறாடே. என்ன விஷயம்ன்றாங்க. ஏண்டி, என் மேல இருக்க பாசத்துல கூட என் பேரன் வந்து போவான். அதெல்லாம் கூட ஒரு குத்தம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்றாங்க. இங்க பாருமா, வந்து போறதோட இருந்துகிட்டா அவனுக்கு நல்லது. சும்மா மறுபடியும் பழைய வேலையை அவன் ஆரம்பிச்சான், வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். சொல்லிவே உன் பேரனுக்குன்னு சொல்றாங்க. சரி சரி, சொல்லி வைக்கிறேன், சரிடி அம்மான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காந்திமதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ மனசுல குமார் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கா. இருந்தாலுமே அதை இவ வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறா. இப்ப என்னதான் பண்றது? எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா இந்த குடும்பம் ஒண்ணு சேருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்குமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. காந்திமதி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜி வந்து கிராஸ் ஆகுறாங்க. இவகிட்ட சொல்லி இவ மூலியமா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வேணும்னா பார்க்கலாமா, இவ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாளா? 1000 தான் இருந்தாலும் அண்ணன் கண்டிப்பா இவ உதவி பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்ணிடுறாங்க. காந்திமதி நேரா ராஜி கிட்ட போறாங்க. ராஜி, ராஜி, என்னமா பண்ணிட்டு இருக்கன்றாங்க. படிச்சிட்டு இருக்கேன்றாங்க. ஏன் ராஜி, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ற? டிராவல்ஸுக்கு போறேன், அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு காலையில எந்திரிச்சு கிளம்பி போறேன். இப்ப என்னடான்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்க. ஏன் உனக்கு ரெஸ்டே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல. கதிர் வந்து எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் எல்லாம் கட்டி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அதுவும் இல்லாம கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டே இல்லாம நான் ரொம்பவே வந்து சோதானமா இருந்துட்டேன். கதிர் ரொம்பவே கோவப்பட்டான் தெரியுமா? எப்படியாவது கதிரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படியாவது ஐபிஎஸ் ஆகணுன்றதுதான் கதிரோட லட்சியம். அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன்றாங்க. ஆமாம், உன்னுடைய அம்மா அப்பாவோடைய லட்சியத்தை காப்பாத்தணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? அவங்களுடைய பெருமையை தேடி தர்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு அப்பத்தா, என்ன விஷயம்? எதுக்காக என்கிட்ட வந்து காக்க பிடிச்சிட்டு இருக்க? சொல்லு, என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா அதை நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் எனக்கு தெரியலன்றாங்க. தப்பா சொன்னா தப்பா தான் எடுத்துப்பேன், கரெக்டா சொன்னா கரெக்டா எடுத்துப்பேன். முதல்ல விஷயம் என்னன்றது சொல்லு. அது தப்பா எடுத்துக்கிறதா இல்லையான்றத அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. நானு ஆசைப்பட்டேன்டி ஒண்ணு. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. முதல்ல நீ எதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லு. நடக்குமா இல்லையான்றத நான் சொல்றேன்றாங்க. இல்ல, என் கடைசி காலத்துல எப்படியாவது இந்த அடிச்சுக்கிட்டு இருக்கிற 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். அதுக்கு அதெல்லாம் நடக்குமா அப்பத்தா? இப்போதைக்கு எனக்கு அந்த எண்ணமே கொஞ்சம் கூட கிடையாது. இவங்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்களா? வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க. என்ன சொல்ற? இல்ல, நின்று போன குமாரோட கல்யாணத்தினால தானே இவ்ளோ பிரச்சனை. குமாருக்கு கல்யாணம் நடந்தா இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லைன்றாங்க. குமார் அண்ணன் பண்ணது ஏகப்பட்ட பெரிய தப்பு. அதுல இருந்து குமார் அண்ணன் வெளியே வரணும்னா அதுவா மனசு வச்சா மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லைன்றாங்க. நீயும் நானும் மனசு வச்சா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னது மனசு வைக்கணுமா? என்ன மனசு வைக்கிறது? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. நீங்க பேசிட்டு இருக்கிறது எதுவும் எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்பத்தான்றாங்க. இல்ல,
அரசி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவளா தாலி கிட்டு கூட குமாரோட பொண்டாட்டியா 1 மாசத்துக்கு மேல வாழ்ந்துட்டா. இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் ஒருவேளை நடந்தாலும் நல்ல பையனா கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது அவளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பேரு தானே. அதுவே குமாருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது தானேன்னு சொல்றாங்க. அப்பதான் நீ என்ன சுத்தி வளைச்சு பேச வரன்றது எனக்கு நல்லா தெரியுது. நீ குமாருக்கும் அரசிக்கும் திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அது நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி அப்பதான் அது நடக்காது. இங்க பாரு, அண்ணனை எனக்கு பிடிக்கும் தான். அண்ணன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறவ தான். ஆனா இந்த விஷயத்துல என்னால அண்ணனுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லைன்றாங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன், முடியும்னு சொல்றியா? அதை விட்டுட்டு இப்படி சொல்றியே, இது நியாயமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது. என் கடைசி ஆசை, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உயிரோட இந்த குடும்பத்துல இருப்பேன், இந்த உலகத்துல இருப்பேனே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என் ஆசையை நிறைவேற்றி வையின்னு நான் உன்கிட்ட சொல்றேன். எனக்காக இத கூட பண்ண மாட்டியாடின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ உயிரை கொடுன்னு சொல்றியா? நான் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ப்ளீஸ் இத்தோட இந்த பிரச்சனையை விட்டுடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ராஜே. இவகிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது. கடைசியில நம்மளாவே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். நம்மளாவே என்ன பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க. காந்திமதி வந்து பாண்டியன் கிட்ட போறாங்க. காந்திமதி மெதுவா, என்ன அத்தை, என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது வேணுமா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இன்னும் அரசிக்கு எவ்வளவு நாள் படிப்பு இருக்குன்றாங்க. ஏன் அத்தை, எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, காலகாலத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்றாங்க. அத்தை, அது எல்லாமே மறந்துட்டு படிச்சு சந்தோஷமா இருக்கா. அவள் நிம்மதிய ஏன் கெடுக்கணும்? வேண்டாம், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாப்பிள்ள, என்னைக்குனாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. அத பத்தி தான் பேசிட்டு இருக்க, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னாலுமே இல்ல இல்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே விஷயத்தவே பேசிட்டு இருக்காங்க. அத்தை, உங்க மனசுல ஏதாவது இருக்கா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாராவது இருக்காங்களா? அதனாலதான் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அது வந்துன்னு சொன்னதும் இப்ப நம்ம பாண்டி வந்து யாருக்கும் பணம் கொடுக்காததுனால கோபமா போன் பேசிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ஒழுங்க மரியாதையா கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல, இந்த பாண்டியனோட இன்னொரு முகத்தை பாப்பீங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மாப்பிள்ள ரொம்பவே கோபத்துல இருக்கா போல. இதுக்கு மேல இத பத்தி பேசினா அதுக்கப்புறம் நடக்கிறது கூட நடக்காம போயிடும். அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அத்தை, ஏதோ முக்கியமான விஷயம், அரசியோட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு அத்தை, கிளம்பி போறீங்கன்றாங்க. அதுதான் சொல்லிட்டீங்களே, அரசிக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து கிளம்பி போயிடுறாங்க. காந்திமதி கிளம்பி போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்றேன். யார்கிட்டயுமே இத பத்தி பேச முடியல. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அரசியா மனசு மாறினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காந்திமதி அப்புறம் பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப பாண்டியன் வந்து உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் வந்து பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அப்பா, நீங்க பிஸியா ஃப்ரீயாப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாங்க. என்ன விஷயம்டா? எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, நானு நீங்க பண்ணது சரியா தப்பா அத பத்தி பேச வரல. ஆனா ஒரு விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன். தம்பிங்களுக்கு அவங்க வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக நீங்க பணத்தை வந்து கொடுத்தீங்க. அந்த பணத்தை இப்ப திரும்ப கேக்குறீங்களே, இது சரியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பின்ன என்னடா, அவங்க லைஃபுக்காக நான் பணம் கொடுத்திருக்கேன்னா அந்த பணத்தை பாதுகாத்து அவங்க அவங்களுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அப்பாவா இருந்து என்னத்த சாதிச்சிட்டீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் பணத்தை கேட்டேன். இங்க பாருடா சரவணா, உனக்கும் சரி அரசிக்கும் சரி, நானு இதெல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா செந்திலும் கதிரும் அவங்க அம்மா தான் முக்கியம், என்னை எப்படி எல்லாம் பேசுறாங்க.
அவங்களுக்கு ஏன்டா நான் பணத்தை கொடுக்கணும்ன்றாங்க. பா புரியுதுப்பா. இப்ப நான் எதிர்த்து பேசினா எனக்காக செஞ்சு தர நீங்க என்ன திருப்பி கேட்பீங்களா? இல்லப்பா, இதெல்லாம் சரியா இருக்காது. பெத்த கடமைக்கு என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ நீங்க அத செஞ்சுட்டீங்க. அத திரும்ப கேட்கறது முறையே இருக்காதுப்பா. வேண்டான்றாங்க. உடனே பாண்டியன் வந்து, ஏன்டா நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் மோசமானவனா? கோவத்துல ஏதோ வார்த்தைய விட்டுட்டேன். அதுக்காக பணத்த திரும்ப வாங்கிடுவேனா? அதுவும் நான் குடுத்த டைம்க்குள்ள பணம் வந்து அவங்களால எப்படி ரெடி பண்ணி குடுக்க முடியும்? அதெல்லாம் குடுக்க முடியாது. அதனால தான் நான் சும்மா கேட்டேன். விடுடா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்பா, அப்ப நீங்க விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, அவங்களுக்கு இந்த அப்பன்னா யாரு? எப்படி பயம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்காக தான் சும்மா கிண்டல் பண்ணேன். நான் போயிட்டு அவங்க கிட்ட பணம் கேட்கறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடுடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும் சரவணன் சந்தோஷப்படுறாங்க. அப்பா, உங்க மனச அவங்களும் கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. விடுடா, கட்டின பொண்டாட்டி இத்தன வருஷமா குடும்பம் நடத்தின அவளே என்ன பத்தி புரிஞ்சுக்கல. இவனுங்கெல்லாம் என்ன பத்தி புரிஞ்சுட்டு என்னத்த சாதிக்க போறாங்க? நான் இத பத்தி எல்லாம் பெருசா எதுவும் நினைச்சுக்கல. விடு, நடக்கிறது நடக்கட்டும். நான் உங்ககிட்ட சும்மா பணம் கேட்கிற மாதிரி நடிச்சேன். பணம்லாம் அவங்க ஒண்ணும் குடுக்க தேவையில்ல. ஆனா, நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எத்தன பேர் எத்தன விதமா பேசினாலும் என்ன பத்தி அவங்களுக்கு புரியணும்ல. அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். அவங்க முதல்ல பணத்த எப்படி ரெடி பண்றாங்களா? பண்ணலையா? சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஏன் பணத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்களா? இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். புரியுதான்னு சொல்றாங்க. நீங்க தம்பிங்க கிட்ட இருந்து பணத்த வாங்கலைல்ல. எனக்கு அது போதும்பா. விடுங்க. நான் இத பத்தி எல்லாம் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் அங்கிருந்து போறாங்க. இது எல்லாமே தூரத்துல இருந்து கோமதி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவரோட நல்ல மனச பசங்க தான் புரிஞ்சுக்கல. ஆனா நானாவது புரிஞ்சிருக்கணும். அவர்கிட்ட கோவப்பட்டு பேசி கோவமா நடந்துக்கிட்டேன். இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். பேசாம அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுடலாமான்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. இப்ப கோமதி பாண்டியன் கிட்ட போயிட்டு நடந்த தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டா அத பாண்டியன் அக்செப்ட் பண்ணி கோமதி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா? இல்ல கோமதிய மன்னிக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோமதியோட மனச காயப்படுத்துவாங்களா பாண்டியன்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.